ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கலியின் கொடுமை தாங்காது கண்ணிழந்து உழல்வோர்க்கு இதோ ஸ்ரீமத் பாகவத புராணமாகிய கதிரவன் உதித்துள்ளானே என்கிறது. வேடவ பெண் பறவைகளின் இறக்கைகளை களைந்து துன்புறுத்திக் கொள்வது போல் பகவானது கதிரொளி ஆகிய உஷை தினமும் நம் ஆயுளை கொள்கிறாள், அதாவது வாழ்நாட்களை குறைக்கிறாள் என்கிறது ரிக்வேதம். ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணமாகிற கதிரவனோ நம் துன்பங்களை களைந்து மரணமில்லா பெருவாழ்வை நல்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் தினமும் ஓர் ஸ்லோகமாவதும் படி, முடியவில்லை எனில் அரை ஸ்லோகம் படி, அதுவும் முடியவில்லை எனில் கால் ஸ்லோகமாவதும் படி, உட்கார்ந்து படிக்க முடியவில்லை எனில் காதார கேட்கலாமே, அதுவும் 1000 பசுக்களை தானமளித்த புண்ணியத்தை தருமே என்கிறது ஸ்கந்த புராணம். படிக்கவோ கேட்கவோ முடியவில்லையே என ஏங்குவாயின் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தையாவது உன் வீட்டில் வைத்து பூசித்து வா போதும். அந்த புத்தகம் வீட்டில் உள்ளவரை நம் முன்னோர்களான தென்புலத்தார் யமயாதனையான வேதனையின்றி தேனும் பாலும் கண்ணிலும் பருகிக் கொண்டே இருப்பர் என்று கூறுவதும் அதே ஸ்கந்த புராணம்தான். நாள்தோறும் வேண்டியன விட்டு வேண்டாதன பேசியும், அதாவது ஒன்றுக்கும் உதவாத வெட்டி பேச்சினாலும் பல்வேறான துன்பங்களாலும் நம் வாழ்நாள் வீணாக கழிகின்றது. அதே வாழ்நாள் பகவான் ஸ்ரீ கண்ணனது திருவிளையாடல்களை கூறும் நற்கதைகள் என்னும் அமுத துளிகளால் கன நேரம் நினைக்கப்படுமேயானாலும் அது நம் வீணானதையும் பயன் பெற்ற வாழ்நாளாக ஆக்குமே என்றுதான் இம்முயற்சி என்று ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி என்னும் மகான் ஸ்ரீமத் பாகவத முதல் ஸ்லோகத்தின் பரமஹம்ச பிரியம் என்னும் தம் உரையில் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா, ஹரி போல்.